எப்பேற்பட்ட வியாதியும் உங்களை விட்டு விலகும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள் வருகிற பொழுது எப்படிப்பட்ட தடைகளும் விலகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்து எப்படிப்பட்ட கட்டுகளும் அவிழ்க்கப்படும், எப்படிப்பட்ட முடிச்சுகளும் அவிழ்க்கப்படும், எப்படிப்பட்ட சங்கிலிகளும் அறுபட்டு போகும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது என்னால் எதுவுமே செய்ய முடியல, இந்த சூழ்நிலை என்னால் எதையும் செய்ய முடியல, என் வாழ்க்கையில் எடுத்ததெல்லாம் தோல்வி, நான் செய்ததெல்லாம் தோல்வி, ஜெயம் இல்லை, வெற்றியையே நான் பார்க்கல. அல்லேலூயா. இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலை, எப்படி அந்த நெருக்கத்துல தொழுமரத்துல அவர்கள் கட்டி வைத்து சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார்கள். கைகளில் சங்கிலிகள், கால்களிலே கட்டுகள். பாருங்க, அந்த இடத்துலதான் பவுலும் சீலாவும் ஒன்றை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகமாகட்டும், நான் அந்த ஆண்டவரை குறித்து பேசுவேன், நான் சுகமாகட்டும், இந்த இயேசு கிறிஸ்துவிட்டு வருவேன், எனக்கு அற்புதம் நடக்கட்டும், நான் இந்த தேவனிடத்தில் வருவேன் என்று தவறாய் சொல்லுவார். அற்புதம் செய்தால்தான் வருவேன் என்று சொன்னால் அது விசுவாசம் அல்ல. தேவனுக்கு பிரியம் நெருக்கத்தின் மத்தியில் அவரை துதிப்பது, கட்டப்பட்ட சூழ்நிலைகள் அவரை துதிப்பது, அதுதான் மருந்தே. நீங்க விடுதலையாகணும், மீட்கப்படணும் அப்படி என்று சொன்னால் அந்த நெருக்கமான சூழ்நிலையில அவரை துதிக்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளையும் படைப்புகளையும் காண்கிற பொழுது அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவைகளை நாம் சொல்லி அவரை துதிக்கிற பொழுது, மகிமைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகும். நாம் நினைக்கும் வண்ணமாக அவர் நினைப்பது இல்லை. நம்முடைய நினைவுகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு. அவருடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவ ஆவியானவர் நம்மை நடத்தணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கணும். அப்பொழுதுதான் ஆவியா இருக்கிற அந்த தேவனை நீங்க அடைய முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? இந்த பூமியில இருக்கிற மனுஷன் பரலோகத்துல இருக்கிற தேவனிடத்துல கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த கனெக்டிங் லைன் தான் பரிசுத்த ஆவியானவர். Thank you, Jesus.